ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் பிரிட்ஸ், சென்னையிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கிளைமேட்டுக்கு இந்த கோழிங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது, நம்ம எந்த மாதிரி மெடிக்கல் மெஷர்ஸ் எடுக்கணும் இந்த கோழிங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு தகவல் உங்களுக்கு பதிவு பண்ணலான்னு இந்த காணொலி எடுக்கிறேன். இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும். நான் ஃபார்முக்கு வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்துடுவேன். மார்னிங்கில் ஃபார்முக்கு வந்துட்டு கோழிங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காலையில் தீனி போட்டு நம்ம ரெகுலர் ஒர்க்கை பார்க்க போயிடுவோம். ஒரு 2-3 நாளாகவே வந்து கிளைமேட் சரியில்லை. ஒரே டல்லாக ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியே இருக்குது கிளைமேட்டு. ஸோ இந்த டைமில் வந்து கோழிங்க எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எல்லாம் இதே மாதிரி பாருங்கள், அங்கே போய் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்குங்க. சேவலுங்க, புட்டைங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் அப்படியே டல்லாக சுற்றிட்டுருக்கு. சரி, ஃபஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? 6 மணிக்கு கோழியை திறந்து விடாமல் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் கோழியை திறந்து விடுங்க. 1. 2வது, எப்போவுமே வந்து தீனியில் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் கலந்து வச்சுருங்க. இப்போது கோழிக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கோழிங்களுக்கு சளியோ காய்ச்சலோ இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனாலும் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கலந்து வச்சிங்க அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது வந்தாலும் நம்ம கோழிங்க வந்து தப்பிச்சுக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 மணி போல் திறந்து விடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி சாயந்தரம் வந்து மழையில் நனையாமல் அடைச்சிருங்க கோழிங்களை. இல்லை ப்ரோ, என்கிட்ட வந்து கேஜி இல்லை, ஓப்பன் ரேஞ்சில் தான் நான் வச்சு வளர்க்குறேன், எப்படிங்க க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 கேஜி ஒன்று வாங்கி இது வந்து தார்பாய், இந்த தார்பாயை போட்டிங்க அப்படின்னா காற்று உள்ளே போகாது, ரொம்ப குளுமையான காற்று உள்ளே போகாது. அதுக்கு நான் ஃபுல்லாக போட்டு கட்டி வச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா காற்றே வராமல் செத்து போயிடும். அதனால் ஃபுல்லாகவும் போடக்கூடாது, ஒரு 3/4 அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு கேஜியாக 3/4 அளவு போட்டுட்டு பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி சாரீ கட்டினீங்க அப்படின்னா இந்த காற்றுல இருக்க ஈரப்பதம் சாரீ மூலயமா கொஞ்சம் அளவு ஃபில்ட்ராகி உள்ளே போகும். ஸோ கோழிங்களுக்கு உங்களுக்கு காற்றும் வரும், ப்ளஸ்ஸு அந்த குளுமையான காற்று அதிகபட்சமாக உள்ளே போகாமல் இருக்கும். இது ஒரு மெத்தடு. நீங்கள் நைட்டு கோழிங்களை அடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் அடைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓலை போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓலை வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு 2 நாள் ஆகுது. இது ஒன்றும் இல்லைங்க, 20க்கு 10 அளவுக்கு நம்ம ஓலை போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷீட்டு போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அந்த கீழே ஃபுல்லாக ஷீட் போட்டாச்சு. மேலே இருந்து கீழே வரையும் நம்ம ஓலை வந்து இறக்கியிருக்கோம். இப்போ இதில் என்ன கோழிங்க இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளிமுக்கு விசிறிவால் கோழிங்க மட்டும்தாங்க வச்சுருக்கேன். ஒரு சேவலுக்கு 4 பொட்டை போட்டிருக்கேன். இந்த இடத்துல இதுதான் போட்டு வச்சுருக்கோம் நம்ம. இப்போது இது ஃபுல்லாகவே வந்து ஓலையும் ஒரே ஒரு
அடுக்கு தகரமாக போட்டிருக்கோம். இப்போ இந்த இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காற்று உள்ளே போகாதுங்க. அதே மாதிரி கோழிங்க ஃப்ரீயாக கொஞ்சம் சுற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கீழே எல்லாம் ஃபுல்லாக கல் வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். இது ஒரு செட்டப்பு. இது ரெடி பண்ணி ஒரு 2 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி 3ஆவது நாள். ஸோ கோழிங்க இப்படி இதில் வந்து ரொம்ப காற்று, அந்த குளுமையான காற்று வந்து உள்ளே வராமல் இருக்கும். இதில் மெயின் நீங்கள் கோழி வளர்க்குறதுல மெயின்னு பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை தாங்க. அந்த பாட்டு மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிளைமேட் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம கோழிங்களை வந்து காப்பாற்றிடலாம். என்ன ஆன்டிபயோட்டிக்ண்ணே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லிக்சன் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் சாதத்தில் அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் கொடுக்குற கம்புலேயோ இல்லை தவிடுலையோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லிக்சன் பவுட்ரு எடுத்து அப்படியே அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டீங்க அப்படின்னா அது சாப்பிட கோழிங்க சூப்பராக இருக்குங்க. ஓகே, இந்த காலநொடி வந்து பனி காலத்தில் இல்லை மழை காலத்தில் கோழிங்களை அதாவது ஃப்ரீ ரேஞ்சாக இருக்க கோழிங்களை பராமரிப்பது அவ்வளோதான். ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்சளவு நான் வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிளிமூக்கு விசிறிவால் கோழிங்க முட்டை வச்சு அடையில் உட்காந்துருக்கு. கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட்டும் போடுறேன். ஏன்னா இப்போ நம்ம கோழிங்க எல்லாமே வந்து முட்டை வைக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க. ஒரு 2 பொட்டை வந்து அடையில் உட்காந்துருக்கு. இவர் தான் ஃபாதர். நம்ம உடுமலைப்பேட்டை இம்ரான் அவர்கிட்ட இருந்து எடுத்த சேவல். நல்ல கவுள் கணம், முகம் சுத்தம், மூக்கு அமைப்பு, வால், பொங்கழுத்தம், காலேத்தம் எல்லாம் இருக்குது சேவல்கிட்ட. அதே மாதிரி அதுக்கு போட்டிருக்க பொட்டையும் சேவலுக்கு ஈக்குவலாக. இது ஃபுல்லாகவே பியூட்டி லைனுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும்.